பல திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து வரும் குணச்சித்திர நடிகர் திரு சைக்கிள் மணி அவர்களே இன்றைய நமது விருந்தினர். அண்ட் உங்களோட முதல் படம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவன் கட்டளை. ஆமா. அந்த வாய்ப்பு எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சது? அது வந்து நம்ம பசுபதின்ற ஒருத்தர் ராஷின படத்தில் ஆக்ட் பண்ணுவார் பசுபதினு. அவர் மூலியமா அவர் சொல்லி எனக்கு வாய்ப்பு கிடைச்சு. நீங்க இந்த சைக்கிள் ஒன்று பண்றீங்கல்ல, அது உங்களுக்கு ஹெல்ப் ஆகி படங்கள் கிடைச்சது வந்து எவ்வளோ ஹாப்பின்னு உங்களுக்கு? சாலை கிராமத்தில் சரி இங்கே நம்ம சைக்கிள் வேலை செஞ்சால் நமக்கு ஏதாவது நிறைய பேர் டைரக்ட் பார்ப்பாங்க, வாய்ப்பு கிடைக்கும். அப்படி செய்யும்போது சுப்புராஜின்ற ஒரு சினிமா ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அவர் செடின்ற குரூப் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த செடின்ற படத்துக்கு வந்து சரியான கேட் ஓணுமான்ட்டு இந்த விளையாட்டை பார்த்து எனக்கு கூப்பிட்டார். அதான் அந்த சின்ன பொண்ணை வச்சு அந்த பொண்ணுக்கு படிப்புலாம் அனுப்புறதில்ல. அவங்க அப்பா வந்து சைக்கிள் கலை செய்யும்போது பொண்ணை கூடவே வச்சுன்னு இருக்கிற மாதிரி பொண்ணையும் படிக்க கெடுக்கிறான்ற ஒரு சப்ஜெக்ட் அவர் வச்சுக்கிறாரு. அதுக்கு எந்த ஆளுன்னு தேடிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து நான் செய்யும்போது எனக்கு கிடச்சிது.